ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அசத்தலான புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்ப தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் 10த் படிச்சாலே போதும். அதுக்கு மேல 12த் டிகிரி என்ன படிச்சா எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 38,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. ஜூனியர் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். விமென்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஃபுல்லா ஃப்ரீ தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜூலை மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்‌க்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்திருக்குன்னா, ஜூன் மாசம் 17ஆம் தேதி வந்திருக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜூலை மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனும், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் எப்போ இருக்குன்னா, டென்டேட்டிவா ஜூலை மாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் டேட் சொல்லல. அது பின்னால தான் சொல்லுவாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனும், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் தான் உண்டு. இதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. 2 எக்ஸாமினேஷன் மட்டும் தான் உண்டு. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இந்த 3 போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அது அன்ரிசர்வ்டுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 9 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து மொத்தம் 6 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் பொறுத்தவரைக்கும் சேலரி வந்து லெவல் 6 அதனால 35,400லேருந்து 1,12,000 வரைக்கும் இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு வந்து 64,000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு சொல்லியிருக்காங்க. அதுவே ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 63,000 வரைக்கும் இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா 36,220 இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து சேலரி பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா 47,000லேருந்து 415 வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு வரலாம். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சுக்கணும். இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எடுத்தமா முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும், இதுக்கு வந்து நீங்க வந்து 12த் முடிச்சுக்கணும். அப்படி இல்லன்னா 12த்துக்கு ஈக்குவலன்ட்டா ஏதாவது முடிச்சுட்டு, அதுபோக கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷா இருந்துச்சுன்னா 30 வேர்ட் பெர் மினிட்டும், ஹிந்தியா இருந்துச்சுன்னா 30 வேர்ட் பெர் மினிட்டும் உங்களுக்கு டைப் பண்ற மாரி இருக்கணும். இதுக்கு அ எந்த ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. ஃப்ரெஷரா இருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இதுக்கு நீங்க 12த் முடிச்சுக்கணும். 12த் முடிச்சுட்டு வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து நீங்க முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தா எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், விமென்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. அதுவே அது தவிர அன்ரிசர்வ்ட், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து ₹500 வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக ஏஜ்ல ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸா அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஒண்ணு இருக்குது. இத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷனையும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கான அஃபிஷியல் லிங்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இதிலே பார்த்தீங்கன்னா, என்னென்ன இதோட இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் குடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்பாங்க, அதுக்கான மார்க்ஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ப்ராசஸும் நமக்கு குடுத்துருக்காங்க. நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.